வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காணொலி, அக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பல லட்சம் பெறுமதியான பொருள் ஒன்று வாங்குறதுக்கு இங்கேருந்து வவுனியா தான் போக போகிறோம். இதுலேயே என்ன பொருள் சொன்னோன்னா இந்த காணொலி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. நீண்ட நாள் அக்காவுக்கு வாங்கி தரேன் ஏமாற்றிருந்தேன். நான் இன்றைக்கு தான் அந்த கனவு நிறைவேறி இருக்குது. இன்றைக்கு ஒருத்தருக்குமே சொல்லலை நான் இந்த பொருள் வாங்க போகிறேன்ட்டு. நானும் அத்தானும் தான் போக போகிறோம். அத்தான் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டுக்கிறேன், நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன். உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிற காசு தான் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாக வாங்கக்கூடிய நிலைக்கு உதவும். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசுலாம் நான் இன்றைக்கு அக்காவுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கி கொடுக்க போகிறேன். அந்த பொருள் என்னன்றதான் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் அமௌண்ட் 8,95,000 ரூபா. தம்பி 6 லட்சம் ரூபா கட்டி இருக்கிறார். மிச்சம் 2,95,000 ரூபா. உண்மையா உங்களை தான் வாங்கி கொண்டு விட்டுருக்கிறேன். நம்பவே முடியல தம்பி. உண்மையாவா? ஐயோ, இதுதான் உண்மையிலே அக்கா தம்பி பாசம் பண்ற. அவருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் என்ன மாதிரி இருக்கண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு போகிற பஸ் தான் வந்திருக்கேன். நம்ம வவுனியா போகிற பஸ் வரையில் நம்ம கொஞ்சம் லேட் ஆகும் போகிறதுக்கு. இது முல்லைத்தீவு பஸ் சிடிபி. இப்போ நாங்கள் ஒட்டுக்கிட்டு நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியா பஸ் வருது. இதில் தான் பேரி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சோன்னு தான் போகணும் அந்த இடத்துக்கு. அங்கே போய் பார்ப்போம் என்ன பொருள் எடுக்க போகிறோம்ண்டு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் ஏறி போவோம். இப்போ அதுக்குள்ளே பஸ்ஸுகள் ஓட்டம் குறைவு. அப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போவோம். பஸ்ஸுகளை பாருங்க, அடிக்கடி பஸ்ஸுகள் போய் கொண்டிருக்கு. இப்படியே நாங்கள் அந்த பொருள் வாங்குகிற இடத்துக்கு போவோம். அப்படியே இந்த ரோட்டெல்லாம் திரும்ப போகணும், மன்னார் போகிற ரோட்டெல்லாம் திரும்பி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் என்ன பொருள் வாங்க போகிறோம்ட்டு. ஏற்கனவே நேரத்துக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். லக்கி மோட்டார்ஸ் பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் மோட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அப்படியே உள்ளே போவோம். அதை பார்த்தீங்கன்னா அண்ணாக்கள் எல்லாரும் நிற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா புது மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்துருக்குது. இந்த அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் 30 மோட்டர் சைக்கிள் என்னென்ன புது மோட்டர் சைக்கிள் வந்துருக்கு. ஆனால் இதுகளை இப்போ புதுசு 2026. ஒன்றும் பேக்கிங் ஒன்றும் உடைக்கல, எல்லாம் புக்கிங் ஒன்றா. நாங்கள் முல்லைத்தீவிலேருந்து வரோம் மோட்டர் சைக்கிள் எடுக்க. அங்கே மோட்டர் சைக்கிள் புக்கிங் ஒன்றும் இல்லை அங்கே. அப்போ இருந்தால் போல் நேற்று இங்கே புக் பண்ணி போட்டு போனவர் அண்ணா. இப்போ இன்றைக்கு எடுப்ப கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே தேவையான கலர்கள், விரும்பின கலர்களில் இருக்குது மோட்டர் சைக்கிள். அதை விட விரும்பின டிசைன்களில் இருக்குது மோட்டர் சைக்கிள். இங்கேயும் பாருங்கள், எல்லாம் பிராண்ட் நியூ. இப்போ நாங்கள் எடுக்க போகிற மோட்டர் சைக்கிள் இதுக்குள்ளே தான் நிற்கிது. என்ன கலர் செலக்ட் பண்ணல. டியோ மோட்டர் சைக்கிள் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள் அப்படியே லைனுக்கு நிற்கிது மோட்டர் சைக்கிள். அதை விட வேறு மாடல்கள் எல்லாம் வந்திருக்கு புதுசாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாவிக்க மோட்டர் சைக்கிளும் விற்பனைக்கு வந்திருக்கு. தேவையான மோட்டர் சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவிலேருந்து
மன்னார் ரோட்டுக்கு வரணும். மன்னார் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரணும். மன்னார் ரோட்டில் பட்டாணிச்சூறுன்ற இடத்துல வந்து இந்த வேண்ட மோட்டார் கம்பெனி வந்து அமைஞ்சிருக்குது. தேவையான மோட்டர் சைக்கிள், புது மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் சரி, பழைய மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான மோட்டர் சைக்கிளையும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து டெலிஃபோன் நம்பரும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்டா ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். நேரடியாக வந்து உடனே வந்து எடுக்கிறேன்டா உடனே வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் வந்து எந்த மோட்டர் சைக்கிளை செலக்ட் பண்ணி எடுக்கிறன்றதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இப்போ எங்களோட இடங்களை பொறுத்தவரையில் புழுதி ரோட்டு, அப்போ கட்டாயம் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து எடுக்கணும் மோட்டர் சைக்கிள். எல்லாம் ஒரே கலர் தானே? இந்தியாவிலேண்ணே. இப்போ இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்து பார்ப்போம். எனக்கு தான் வந்து ஆளை வந்து ஓப்பன் பண்ணணும். முழுக்க எல்லாம் கொடுத்தினா எல்லாம் சுற்றி தான் வந்திருக்கு பாருங்கள். அதோட இந்தியாவிலையும் பாருங்கள் டியோ இருக்குது. எல்லாம் வந்து பிராண்ட் நியூ. எல்லாமே வந்து லேடு சாக்களுக்குரிய மோட்டர் சைக்கிள் தான் இங்கே நிற்கிது. பேக்கிங் எல்லாம் உடைச்சி பார்ப்போம் மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்காண்டு. பேக்கிங் உடைச்சா தான் மோட்டர் சைக்கிள் முழு உருவத்தையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்க போகிற மோட்டர் சைக்கிள் இவர் தான். இப்போ இந்தியாவில் வந்து நாங்கள் பில்லை போடுவோம். இப்போ இந்தியாவில் வந்து பாருங்கள் மோட்டர் சைக்கிள்ன்ற துறப்பு, அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு துறப்பு மாதிரி வந்து பாருங்கள். இப்போ அத்தான் தான் வாங்குறார். இப்போ ஒருக்கா மோட்டர் சைக்கிள் ஒருக்கா ஓடி பார்ப்போம். இப்போ மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்துட்டோம். இதுகளோட விலைகள் என்ன மாதிரின்றதை நான் கட்டாயம் உங்களுக்கு வீட்டை போய் கட்டாயம் இதுன்ற முழு விளக்கமும் கட்டாயம் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. இப்போ மோட்டர் சைக்கிள் வந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ அதுதான் தான் வந்து முதல்ல ஓடுறார். இது வரைக்கும் தெரியாது அக்காவுக்கு வந்து நான் மோட்டர் சைக்கிள் எடுத்த கதை ஒன்றும். ஏற்கனவே நான் மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன். அது எப்போன்னு சொல்லலை. அப்போ ஏற்கனவே நான் இந்த நிறங்களெல்லாம் கேட்டிருந்தேன், நான் என்ன நிறம் பிடிக்குமெண்டு. இப்போ அதால் வந்து இப்போ எடுத்துட்டோம். இப்போ வந்து எவ்வளோ டீசிங் போட்டுக்கிறோம்ன்ற பார்ப்போம்.
$2.95 லீஸ், 12 மாதத்துக்கு கட்டணும். 32,300 படி. இந்த லீஸ் அமௌண்ட்டுக்கு மற்ற புத்தக சார்ஜெலாம் சேர்த்து அதுக்கான வட்டி 75,100. இப்போ 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் எவ்வளோ வட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் 30 கழிக்கும். இப்போ நாங்கள் வலிக்கிடுவோம். அண்ணா போயிட்டு வரோம்மா. இப்போ நாங்கள் மோட்டர் சைக்கிளுக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும். இதில் வந்து பெட்ரோல் அடித்து கொண்டு போவோம். எங்கே பார்த்தாலும் இந்த லைன் வந்து குறையிற மாதிரி இல்லை. இந்தியாவில் வந்து பெட்ரோல் அவசரம் ரெடியாக தான் இருக்குது. முடிய அடிக்கிறது பாருங்கள். கொண்டு வந்து உள்ளே பார்க் பண்ணி விட்டுருக்கணும். மோட்டர் சைக்கிளுக்கு வந்து பின்னுக்கு தான் பெட்ரோல் டேங்க் இருக்குது பாருங்கள். இதுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்தா தான் வீட்டை போய் சேரலாம். 5 லிட்டர் அடிக்கும் ஃபுல்லாக. ஃபுல் டேங்க் வந்துட்டேண்ணே. ரைட், நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வீடு வந்து பூட்டி இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிள் எடுக்க போன கதை வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். வேறு ஒருத்தருக்குமே சொல்லலை. அம்மா வந்து அக்காவுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டான். சொல்ல வேணாம் தான் சொன்னான். வீடு வந்து பூட்டி இருக்குது. முதல் வீட்டை திறந்து பார்ப்போம். ஆக்கள் எங்கே நிற்கணும்ண்டு சர்ப்ரைஸாக தான் நான் கொண்டு போகணும். அம்மாவுக்கு வந்து தெரியும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான் இருக்கிற, அக்காவை காணையில். அப்படியே நாங்கள் மோட்டர் சைக்கிளை உள்ளே கொண்டு போவோம். இப்போ மோட்டர் சைக்கிளை உள்ளே கொண்டு போயிட்டு அக்காவை கூப்பிட்டு சொல்லணும். இது வந்து ஒரு புறன் பொடியிட்டு இருந்தான் வாங்கி கொண்டு வந்தேன் நான். இந்த மோட்டர் சைக்கிள் பிடிச்சிருக்கான்னு தான் முதல் கேட்கணும். அது மட்டும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தான் எடுத்தாண்டு. அப்படியே நாங்கள் உள்ளே போவோம். உடத்தை விடுவோம் மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு முதல் கோன் அடிக்க பார்ப்போம் யார் வாரண்டு. கோன் அடிக்கிறதுக்கு பார்ப்போம். யாராவது வரத்தானே வேணும் முன்னுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா தான் வரேன். இங்கே வாங்கவன். இது புது மோட்டர் சைக்கிள் உண்டு. நேற்று புறன் பொடியை நடத்தவன். அப்போ வாங்கிட்டு வந்தனா உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்து வரேன்னு தான் நான் சொன்னேன். அப்போ இந்த மோட்டர் சைக்கிளில் டிசைன் இருக்கா உங்களுக்கு காட்டுவேன் கொண்டு இருக்கா வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குது இந்த மோட்டர் சைக்கிள்? என்ன விலையாண்டு நான் இன்னும் கேட்கல. இந்த மோட்டர் சைக்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறது தான் நான் அவன்கிட்ட இருக்கா வாங்கிட்டு வந்து நான் இருக்கும் காட்டி போட்டு கொண்டு போக கொண்டு இருக்கா. இதுதான் பிராண்ட் நியூ. உங்களுக்கும் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து தரேன் இப்படியே ஏமாற்றி கொண்டே இருக்கிறேன். எப்போ தான் இந்த ஆசை வந்து நிறைவேற போதோ தெரியல. நான் கண்டேன். அப்போ இந்த மோட்டர் சைக்கிள் எடுங்க நீங்கள். கண்ணாடி எல்லாம் பார்க்குறீங்க. இதுவும் புது மோட்டர் சைக்கிள் தான். நான் போய் பார்த்துட்டு தான் எல்லாம் இந்த மோட்டர் சைக்கிள் பிடிச்சிருக்கு. அதுதானே வடிவா சுற்றி பார்க்குறீங்க. கட்டாயம் கட்டாயம் சொன்ன வார்த்தை மீற மாட்டேன். அப்புறம் ஓடி பாருங்க அவனை எப்படி இருக்கண்டு. இல்லை ஓடி பார்க்க தானே வேணும்.
சரி ஆசை குறைக்க ஏறி இருந்து பாருங்க அவன் தெரியல இன்னொரு ஆள் எடுத்து கொண்டு வந்து அப்புறம் நாங்கள் ஏறி இருந்து அதை வழி பார்த்து அது அழகில்லை. அப்படியா? எனக்கும் ஒரு ஆசை தான் எடுக்கணுமெண்டு பார்ப்போம். நல்லா இருக்குண்ணே. நல்ல கலர் அண்ணே, சூப்பர் கலர். ஆனால் இது சாவிக்கு மட்டும் சொல்கிறதே இல்லை. 125 சிசி தானே இது? ஓ 110லேயும் இருக்குது, 110ல இருக்குது. அது கொஞ்சம் விலை குறைவு. நான் இது என்ன விளையாண்டு கேட்கல அந்த பொடியான்ட்டு. அப்போ இதில் கடைக்கு போனால் போல் அப்போ நேற்று சொன்னவன் எடுக்க போகிறேன் மோட்டு ஜெயிலண்டு. அப்போ உங்களுக்கும் எடுத்து தரேன்னு தானே சொன்னான். அப்போ நேரடியாக கொண்டு வந்து இப்படி ஒரு மோட்டு ஜெயில உங்களுக்கு ஒரு காட்டுவோம். எல்லாம் இருக்கு பார்க்குறதுக்கு. ஓடினாலும் படியாக தான் இருக்கு வேறு. அதான் சொன்னான் ஒரு ஓடி பார்க்க சொல்லி. இந்த மோட்டு ஜெயில கை இதுவரைக்கா நான் ஓடுவேன். ஏர்டெல் மோட்டு. அப்படியா? நானே அண்ணாக்களை தான் கொண்டு வரைக்கும் ஓடுறே இல்லை. சொந்த மோட்டு ஜெயில் எடுத்து ஓடணும் தானே. ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறது பார்ப்போம். எப்பயாவது ஒரு நாளைக்கு நிறைவேறும் தானே அது. அதுதான் கனவுன்றது ஒன்று நினைவாகும் தானே. அதுதான் இப்படியே இருக்க போகிறது இல்லை தானே. அதுதான். சரி நீங்கள் தான் ஏறி இருக்கல, நான் ஏறி இருக்கிறேன் பாருங்க. அப்படி வடிவாக கொண்டு கருத்த பைக் தம்பி எப்பயுமே வடிவாக தானே. கருப்பு வந்து ஒரு வடிவு, வெள்ளை கருப்புன்றது எனக்கு உண்மைக்கும் இருப்பான். எனக்கு வடிவாக இருக்கும். உண்மையை தான் சொல்கிறீங்களோ? உண்மைக்கும் வடிவாக தானே இருக்கு. நான் போய் சொல்ல மாட்டேன். நான் இந்த ஃபோனும் இல்லை பைக் பார்க்குறேன்னா இந்த பைக் இப்படி கலர் எல்லாம் பார்ப்பேன். அதை விட நான் உங்கள்கிட்ட முதலே வந்து கேட்டுருந்தேன். இல்லை மோட்டு ஜெயில் உங்களுக்கு என்ன மோட்டு ஜெயில் விருப்பம் அப்படி வந்து கேட்குறேன்னா நம்பி அடிக்கடி. ஆனால் சும்மா கேட்குற மனசை வந்து ஆறுதல் படுத்துறது கேட்டு கேட்டு அடிக்கடி அப்பப்போ சந்தோஷப்படுத்தி போட்டு போவார் கேட்டு கேட்டு. நல்லா இருக்குது. அவர்கிட்ட கேளுங்க என்ன விலைக்கு எடுத்தது, என்ன மாதிரி, எங்கே எடுத்தது. எங்கே எடுத்துருக்கீங்களா? லக்கி மோட்டார்ஸ் வந்தது. அதில் எந்த அதில் முன்னுக்கு லக்கி மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், மென்னார் ரோட், பட்டாணிச்சியூர், வவுனியா. நம்பர்லாம் அதில் கொடுத்துருக்கீங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். சரி இனியாவது உண்மையை சொல்லுவோம். இது வந்து உங்களை தான் இந்த மோட்டு ஜெயில் வந்து எடுத்துக்கணுங்க. இது கடைசி வரைக்கும் நான் நம்ம மாதிரி சும்மா அப்பப்போ குளிர்மாப்படுத்துறீங்க. சும்மா போக வேண்டி உண்மையாக நம்பவே இல்லையா? அதான் நம்ப மாட்டீங்க தானே. உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. கதையே எனக்கு சொல்லல. நம்ம பைக் எடுக்கிறேன்னு சொன்ன வர தம்பி எனக்கும் சொல்லல. அதுதானே சும்மா திடீரெண்டு ஆச்சு போகிற தம்பியில் போட்டு வைக்க வேண்டி வந்து விட்டுட்டு சும்மா சொல்லி பார்த்தேன். நான் உங்களுக்கு நான் தான் எடுத்துக்கணும். தம்பி எடுக்கிறேன்னா இப்படியும் கதை எங்கேயாவது லீக் ஆகிருக்கு. மக்கா பைக் எடுக்க போகிறேன், என்ன மாதிரி போக போகிறேன். அப்போ வீட்டாக நினைக்கிறீங்க போகிறதே தெரியாது. உண்மையாகவே உங்களுக்கு தான் இந்த மோட்டு ஜெயில் எடுத்துக்கணும். ஒரு சர்ப்ரைஸ் நம்ப மாட்டேன், சத்தியமாக நம்ப மாட்டேன். ஒரு கிஃப்ட் அரைக்கட்டு மட்டும் அம்மாவுக்கும் சொல்லல, உங்களுக்கு சொல்லல, ஒரு தருக்குமே சொல்லல. யார் போகணும்னு நினைக்கிறீங்க? நானும் அத்தானும் தான் இந்த மோட்டு ஜெயில் எடுத்துக்கணும். அத்தான் கூட உங்களை சொல்லல. அத்தானுக்கு வந்து சொல்லியிருந்தேன், உங்களை சொல்ல வேணாம். நம்பவே மாட்டேன். இது ரெண்டு பேரும் எனக்கு என்ன வச்சு கலாய்க்கிறீங்க, காமெடி ஆக்குறீங்க. விளங்குது. நம்பவே மாட்டீங்களா? அப்போ இந்த ஆவணங்களை காட்டினா நம்புவீங்களோ? ஆவணங்களை காட்டி பார்த்தா மட்டும்தான் நம்புவேன். ஆவணங்களும் கொண்டு இல்லையா? நான் சும்மா ஒரு குரூப் தமாஷ் அடிக்கிறீங்க. மோட்டு ஜெயில் வந்து வடிவாக இருக்கா? பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, வடிவாக இருக்குது. இதே மாதிரி பைக் தான் எடுப்போம்னே இந்த ஆசை. ஆனால் இது எனக்கு வந்து நம்ப மாட்டேங்க. சரி விடுங்க, நான் உங்களோட ஆசையை நிறைவேற்றுறேன். இப்போ ஏன் தம்பி இப்படி எல்லாம் ஆசையை காட்டி மோசம் செய்வீங்க? அச்சோ. இப்போ வந்து இந்த ஆதாரங்களுக்கு அக்காவை காட்டுவோம். சரி இதை பாருங்க. ஐயோ எனக்கு தான் ஆட்ட பேர்ல இருக்க மோட்டு ஜெயில். எந்த கணவத்தை பேர்ல நம்பி இருக்கு. உண்மையாவே நம்ப முடியல. ஐயோ ஏன் வந்து எந்த பேர்ல போடலையாண்டா உங்களோட பேர்ல போடுறோம் சரி, அத்தாண்ட பேர்ல போடுறோம் சரி தானே. அப்போ அவற்ற பேர்லயே போட்டால் சோழி இல்லை. ரெண்டு கலரும் எனக்கு சொல்லவே இல்லை. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குண்டு. இப்பயாவது நம்புறீங்களா? அம்மாளே ஐயோ. எத்தனை நாள் கனவு உங்களோட மோட்டு ஜெயில் எடுக்கணும் வந்து? பல நாள் கனவு. இப்போ நான் வேலைக்கு வலிக்கிட்டேனோ அப்பையில இருந்து எனக்கு மோட்டு ஜெயில் எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அது இப்பதான் சரி வந்திருக்கேனே. அது சர்ப்ரைஸா சொன்னா நம்ப மாட்டீங்க. அம்மா கூட சொல்லல மோட்டு ஜெயில் எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா சொல்லிதான் இப்படி வேணா கதை வந்திருக்கு. நான் வேலைக்கு போறேன்ட்டு தான் பவுனியா போனேன். என்ன அக்கடாப்பா ரெண்டு பேரும். அதை விட வந்து மோட்டு ஜெயில் வந்தது கட்டாயம் தேவை. நானும் வேலைக்கு போகிறேன். நான் அத்தானும் வேலைக்கு போகிறவர். அதை விட வீட்டில் கடைக்கு போகிறேன்டாலும் சரி, என்னண்டாலும் சரி, ஒரு மோட்டு ஜெயிலோட கட்டாயம் தேவை தான். உடனே போய் அவசரமாக எடுத்துக்கணும் இந்த மோட்டு ஜெயில். என்ன விலை தம்பி? இதில் வந்து பாருங்கள் மோட்டு ஜெயிலின் விலையால் எவ்வளோ லீசிங் போட்டுக்கிறோம் என்ன மாதிரின்றது வந்து அப்படியே போ மாதிரி ஒன்று ராப்பி தந்திருக்கணும் பாருங்கள். 8,95,000 ரூபாய்ண்ணே. 5,000 ரூபா குறைவா 9 லட்சம் ரூபாய்க்கு மோட்டு ஜெயில். 6 லட்சம் கட்டி இருக்கிறீங்களே. ஓ அதை விட 2,95,000 ரூபா லீசிங் போட்டுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு போட்டுக்கிறோம். மாதம் வந்து 32,000 ரூபா கட்டு காசு.
அதையும் கொடுத்துருக்கலாமே தம்பி. அதையும் கொடுத்துருக்கலாம் தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு திடீரென்று ஒரு வருத்தம் அப்படி ஒன்று வந்தால் ஒன்றும் செய்யலை தானே. கட்டாயம் வந்து எங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் காசாவது இருக்கணும். எல்லாத்தையும் வந்து வளைச்சு துறைச்சி கொடுத்து போட்டு என்னென்ன வருத்தம் பெறணும் சரியா, கொஞ்சம் காசுக்கு இருப்பில் இருக்கணும். அதை விட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசு தான் இவ்வளவுக்கு வந்து ஒரு பெருமதியான ஒரு பொருளை வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயோ இன்னொரு சந்தோஷம். அதை விட எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, அக்காவுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்கி கொடுக்கணுமெண்டு. அப்போ அவாண்ட ஆசையை வந்து கேட்ட இடத்துல சொன்னால் எனக்கு ஒரு கட்டாயம் வந்து ஒரு வேலைக்கு போய் வரதுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று வேணுமெண்டு. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக சொல்லியிருந்தேன் நான் எடுத்து தரேன்ட்டு. அதை வந்து நான் யோசிச்சுதான் ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுக்கணுமெண்டு. அது வந்து இன்றைக்கு நிறைவேறி இருக்கு எனக்கு. அவ்வளோ சந்தோஷமாகிடாது. சரி இருக்கா எடுத்து ஓடி பாருங்க அவன். நான் பைக் ஓடி கடவுளே முருகா. அதை விட என்ன சொல்லுங்க, அப்போ கோயில்களுக்கு கொண்டு போயிருப்பேன். அப்போ நாங்கள் வந்து எங்களோட சூழ்நிலையில் வந்து கோயில்களுக்கு போயிடாது தானே. அப்போ அதால் வந்து இப்போ எடுத்துக்கொண்டு வந்தபடியாக நாங்கள் வீட்டையை விட்டு பிறகு ஒரு பட்டு ஒன்று வாங்கி வடிவா கட்டி விடுவோம்ண்ணே. டிஜிட்டல் மோடு ஜெயிக்கல. ஓ வேறு செய்தா ஒரு ம் நீதானப்பா இல்லை. ரைட். புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஓட பழகிடுவீங்க. மோடிச்சல் வாங்கினது சந்தோஷமா இல்லையா? எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு செய்தார் தம்பிண்டு. இப்படி இன்னும் செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். கட்டாயம் வந்து இன்னொரு குடும்பமாக போகிறதுக்கு முன்னுக்கு என்னால் எவ்வளோ இயலுமோ அவ்வளவு நான் செய்துட்டு தான் போவேன். அப்போ இந்தியா காணொலி வந்து எனக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. கட்டாயம் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள்ன்றது ஒரு வீட்டில் கட்டாயம் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள்னு தான் சொல்லணும். என்ன அவசரம் பண்ணாலும் கடைக்கு போகணுன்னாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போகிறனாலும் சரி, எங்களோட வேலைகளை பார்க்கறனாலும் சரி, உண்மையாக வந்து கட்டாயம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் தேவை. அதால் வந்து எங்களோட எல்லாமே பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போயிடுவோம். இப்போ வீட்டில் வந்து அம்மா மக்காவும் இருக்க கட்டாயம் வந்து ஒரு அவசரமாக கடையில் ஒரு பொருள் வாங்கணும்னாலும் சரி, இல்லாட்டி இதை விட்டு வெளியில் எங்கேயாலும் ஒரு அவசரமான ஒரு ஜிஎஸ் ஆஃபீஸ் அங்கே ஒரு அலுவல் பார்க்கணும்னாலும் சரி, உடனே வந்து கட்டாயம் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் தேவை. அப்போ உண்மையில் வந்து எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் எடுத்து கொடுத்த மோட்டர் சைக்கிள் உண்மையில் வந்து அது என்னட்ட நிற்கிற மாதிரி தான். கட்டாயம் வந்து நானும் எந்த நேரம் எடுத்து ஓடிக்கொள்ளலாம். அப்போ இந்த காணொலியோட முடித்து கொள்வேன். சந்தோஷமான நாளோட இந்த காணொலியை நாங்கள் நிறைய செய்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.